மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நேரிழையே. ஹை சில்ட்ரன், மார்கழி மாசம். மார்கழி ரொம்ப விசேஷம் தெரியுமா? ஏன்? பகவான் பகவத்கீதையில என்ன தெரியுமா சொல்றார்? மாசானாம் மார்கசீர்ஷா அகம். எல்லாமே பகவான் தான். பகவத்கீதை 10th சாப்டர் விபூதி யோகத்துல பகவான் அவர் ஒன்னொன்னா என்னவா இருக்காருன்னு சொல்றார். மந்திரத்துல அவர் காயத்ரி மந்திரம், வெப்பன்ஸ்ல வஜ்ராயுதம், மாசத்துல மார்கழி. மார்கழி மாசம்னா என்ன பண்ணுவோம்? காலங்காத்தால எழுந்துருவோம், வாசல்ல பெரிய கோலம் போட்டு சீக்கிரமே குளிச்சுட்டு சுவாமி முன்னாடி திருவம்பாவை பாடுவோம் இல்லையா? திருவம்பாவை மாணிக்க வாசகர் பாடினது, திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார். 12 ஆழ்வார்கள்ல ஒரே பெண் ஆண்டாள். ஆழ்வார்கள்னா அவ பகவான் மேல பக்தியில ஆழ்ந்து இருப்பா. அவளோட பாசுரங்களை படிச்சா நாமும் பக்தியில ஆழ்ந்து இருப்போம். இப்ப நம்ம ஆண்டாள் பத்தி பார்க்கலாமா? ஆண்டாளை வளர்த்தது பெரியாழ்வார். அவரோட பேரு விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தர்னா பகவான் தான் அவரோட மனசுல இருந்தார், பகவான் மனசுலயும் அவர் இருந்தார், அவரோட சித்தத்துல இருந்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பக்தி பண்ணுவோம் இல்லையா? சின்ன நீங்கெல்லாம் என்ன பண்ணுவேல்? கோவிலுக்கு போவேல், சுவாமி முன்னாடி ஸ்லோகம் சொல்லுவேல், பிரதட்சணம் பண்ணுவேல், நமஸ்காரம் பண்ணுவேல். சில பேர் ஸ்லோகம் சொல்லுவா, மந்திரம் சொல்லுவா, பஜனை பண்ணுவா, பாட்டு பாடுவா, கதை சொல்லுவா, கதை கேட்பா. சில பேர் உழவார பணி பண்ணுவா, அதான் கோவில் எல்லாம் கிளீன் பண்றது. விஷ்ணு சித்தர் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சார். கண்ணனை பத்தி நினைச்சுட்டே இருந்தார். அக்ரூரர் கிருஷ்ணரை பிருந்தாவனத்துல மதுரா கூட்டிட்டு வந்தார். மதுரா வீதியில கிருஷ்ணர் அங்க ஒருத்தர் சந்தனம் அரைச்சு கையில எடுத்துன்னு போயிட்டு அவர் கிண்ணத்துல. அதை வாங்கி மேலெல்லாம் ஆசையா பூசிந்தார். அப்புறம் அந்த மாலை கட்டுறவா இருக்கா இல்லையா, மாலைக்காரா கிட்ட போயிட்டு புஷ்ப மாலையை வாங்கி சாத்திண்டார். இந்த விஷ்ணுவே அலங்கார பிரிய இல்லையா? நம்ம விஷ்ணு சித்தருக்கு எஸ் பகவானுக்கு மாலை சமர்ப்பணம் பண்ணலாம், அந்த கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு எண்ணி அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயி கோயில். அங்க கோவில் பக்கத்திலே பெரிய நந்தவனம், நிறைய பூச்செடி வச்சு பூ பறிச்சு மாலை கட்டி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தார். இந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் பாண்டிய ராஜ்யத்துல இருக்கு இல்லையா? பாண்டிய ராஜ்யத்துக்கு எது கேபிட்டல்? மதுரை. அப்ப அங்க வல்லபதேவன் அப்படின்னு ராஜா. அந்த ராஜாவுக்கு ஒரு நாள் பகவத் விஷயமா ஒரு சந்தேகம். உடனே பண்டிதர்லாம் கூப்பிட்டு ஒரு சதஸ் ஏற்பாடு பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணினார். இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விஷ்ணு சித்தரோட கனவுல பகவான் வந்து நீ அங்க போய் கலந்துக்கோ அப்படின்னா. நான் படிக்கவே இல்லையே, எனக்கு பூ பறிக்க தெரியும், மாலை கட்ட தெரியும், உனக்கு சாத்த தெரியும், நான் எங்க போய் பண்டிதர்களோட சபையில போறது? ஓ, இந்த பூ கட்டுறதெல்லாம் உன்னோட சாமர்த்தியத்துல தான் நடக்கிறதா? பகவான் கேட்டார். பாடி போயிட்டார். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இல்லையா? சரி, பகவான் அருளால அவர் மதுரைக்கு போனார். இந்த ராஜாவோட சந்தேகத்தை தீர்த்தார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரிசு பெரிய மூட்டை நிறைய பொற்காசு கொடுத்தார். அதை தாண்டி என்ன தெரியுமா பண்ணார்? பட்டத்து யானை மேல உட்கார வச்சு அப்படி மதுரை ஊர்வலம். எவ்வளவு பெரிய பரிசு! அப்ப பெருமாள் தாயாரோட கருட வாகனத்துல காட்சி கொடுத்தார். சுவாமி தரிசனம் கொடுத்தா நாமளே என்ன நினைப்பா? ஆஹா! ஆனா இவர் என்ன தெரியுமா நினைச்சார்? பெருமாள் ரொம்ப அழகா இருக்கார், யாராவது கண்ணு போட்டுற போறா அப்படின்னு பகவானுக்கு பல்லாண்டு பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா. இது நடந்து 1000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்பவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கே கூடலழகர் கோவில், அங்க பரத்துவ நிர்ணயங்கிற விழாவா இப்பவும் கொண்டாடுறா. கூடலழகர் கோவில்ல இதெல்லாம் ஓவியங்களா வரைஞ்சு வச்சிருக்கா. ரொம்ப அழகா இருக்கும். அங்க போனா கண்டிப்பா பார்க்கணும். எப்பேற்பட்ட பக்தி பாத்தீங்களா? ஆக்சுவலா அவரை பெரியாழ்வார்னு சொல்லுவோம். ஏன் அந்த ஆழ்வார் லிஸ்ட்ல அவர் ஒன்றும் ஃபர்ஸ்ட் கிடையாது. ஆனா பகவான் மேல இப்படி ஒரு வாத்சல்ய பக்தினாலதான் அவருக்கு பெரியாழ்வார்ங்கிற பேரு வந்தது.
அவர் அந்த பொற்காசு மூட்டையை எடுத்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தார். கோவில் கைங்கரியம் தான், பெரிய ராஜகோபுரம் கட்டினார், கோவிலுக்கு சுவாமிக்கு செலவு பண்ணார். இந்த தரிசனம் கொடுத்த பரிசை தாண்டி இந்த பகவான் அவருக்கு இன்னொரு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தார். என்னன்னு பார்ப்போம். இவர் தினம் காலங்காத்தால எழுந்து பூ பறிச்சு சுவாமிக்கு மாலை கட்டுவார்ல, அதே மாதிரி நந்தவனத்துக்கு போனார் காலங்காத்தால. அப்ப ஆடி மாசம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு அங்க போகும்போது நிறைய பூச்செடி, அதுக்கு நடுவுல துளசி செடியும் இருந்தது. அதுதானே இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த துளசி செடி அந்த பாத்திக்கு பக்கத்துல ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்டது. போய் பார்த்தா ஒரு அழகான பெண் குழந்தை. அப்படியே எடுத்துட்டார். யாரோ வந்து விட்டுட்டு போயிட்டாளான்னு தேடினார், யாரும் காணோம். தன்னோட மகள் போலவே வளர்த்தார். கோதை அப்படின்னு பேர் வச்சார். இந்த ஆழ்வார்கள்லாம் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்தோட அம்சம் அவதாரம்னு சொல்லுவோம் இல்லையா. பெரிய ஆழ்வார் கருடனோட அம்சம், கோதை ஆண்டாள் பூதேவியோட அம்சம் இல்லையா. குழந்தைய வளர்க்கணும்னா பெரியாழ்வார் போல வளர்க்கணும். எப்படி? கதை சொல்லி சொல்லி பகவானை பத்தி சொல்லி சொல்லி வளர்த்தார். குழந்தைக்கு தினம் கண்ணனை பத்தி சொன்னார். கண்ணனோட கதைகள், கண்ணனோட குறும்பு, கண்ணனோட லீலைகள்லாம் சொன்னார். அதுவும் குழந்தையும் கோதையும் தினம் அப்பா கண்ணன் கதை. இவருக்கு கசக்குமா? இவரும் கண்ணனை பத்தி சொல்லுவார். கண்ணன் கதையை கேட்டு 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 கோதையோட மனசு முழுக்க கண்ணனே இருந்தார். கோதை கொஞ்சம் பெரியவளான அப்புறம் அப்பாவுக்கு பூ பறிக்கிறது தொடுக்கிறது எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணா. அவர் பூ பறிச்சு ஒரு கூடையில வச்சுட்டு அப்புறம் பாக்கி வேலைகளை முடிச்சுட்டு கோவில்ல கொண்டு போய் கொடுப்பார். கோதைக்கு ஒரு யோசனை வந்தது. கண்ணன் தான் நமக்கு, கண்ணனுக்கு தான் ஏத்தவளா அப்படின்னு. ஓகே, கண்ணனுக்கு கண்ணனோட மாலை இங்க இருக்கு, அதை நம்ம போட்டு பார்த்துட்டு ஐ மே ஃபிட் ஃபார் ஹிம்னு பார்க்கலாமேன்னு அந்த மாலை எடுத்து போட்டு அழகு பார்த்துட்டா. சரி சரி அப்படின்னு இந்த மாலை திருப்பி எடுத்து யாரும் பார்க்காத மாதிரி கூடையில எடுத்து வச்சிருவோம். இப்படியே தினம் நடந்துன்றது. சில்ட்ரன், நிறைய விஷயங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணிடுறோம். மனுஷா வேணா பார்க்காம இருக்கலாம், ஆனா அந்த பகவான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அதனால தப்பே பண்ணக்கூடாது, எல்லாம் அவருக்கு தெரியும். கண்ணனுக்கும் இது தெரியும் இவ இப்படி பண்றான்னு. ஆனா அவருக்கு ஒப்புதல் இருந்ததால பேசாம இருந்தார். இப்படியே நடந்துட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் பெரிய ஆழ்வார் அதை பார்த்துட்டார். அவருக்கு ரொம்ப வருத்தம். தன்னோட கைங்கரியத்துல இப்படி ஒரு பாதகம் வந்து விடுதே. சாதாரணமா சுவாமிக்கு பூ வைக்கிறதுனா கூட அந்த முகந்து பார்க்க மாட்டோம். இவன் அந்த மாலைய சூடிண்டு பார்த்துட்டாளே, போட்டுண்டு பார்த்துட்டாளே, இது தப்பாச்சே நினைச்சுட்டு வேற மாலை கட்டி பகவானுக்கு போய் சாத்தினார். ஆனா அன்னைக்கு பகவான் அந்த முகத்துல தேஜஸே இல்லை. அன்னைக்கு பெரியாழ்வார் கரவல இந்த பகவான் கோதை சூட்டின மாலை தான் எனக்கு பிடிக்கும், இனிமே அதுவே கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். பெரியாழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னோட மகளுக்கு எவ்வளோ பெரிய பேரு, கோதைய ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு கூட்டார். அன்னையிலேந்து அவள் போட்டுண்ட மாலை தான் பகவானுக்கு. கோதைக்கு கல்யாண வயது வந்தது. ஆனா கோதை டிக்ளேர் பண்ணிட்டா, நான் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ரங்கநாதனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஆண்டாள் பாகவதத்துல கோபியர்கள்லாம் காத்தியாயினி விரதம் இருந்ததை பத்தி படிச்சிருக்கா. கண்ணன் அடையணுங்கிறதுக்கோசரம் மார்கழி மாசம் இந்த விரதம் கடைபிடிச்சா. தானும் அப்படி பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணா. ஸ்ரீவில்லிபுத்தூரே திருஆயர்பாடி நினைச்சுண்டா. அங்க இருக்கிற பொய்கையே யமுனை யாருன்னு நினைச்சுண்டா. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, அவள் எல்லாமே கோபிகைகள் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த விரதம் பாவை நோன்பு இருக்க ஆரம்பிச்சா. விரதத்துக்கு இருக்கிற மாதிரி அந்த மினிமம் சாப்பிட்டு காலங்காத்தால எழுந்து பகவானை நினைச்சுண்டு நல்ல விஷயங்களை கேட்டு இப்படியே நடந்துட்டு இருந்தது. அதை மார்கழி மாசம் ஒவ்வொரு நாளும் பாடினது தான் திருப்பாவை பாட்டு. அது முடிஞ்சோடனே மார்கழி மாசம் முடிஞ்சோடனே லாஸ்ட் டே அவளுக்கு கனவு வந்தது. பகவான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. அதுதான் அந்த வாரணமாயிரம் அந்த பாட்டு. பகவான் இவளை எந்த விதத்துல ஏத்துக்க போறார், என்ன நடக்கும் அப்படின்னு அப்பா இல்லையா, அப்பாவோட மனசு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு யோசனை இருந்தது. பகவான் அவரோட கனவுல வந்தார். கனவுல வந்துட்டு ஆண்டாள கல்யாண பெண் போல அலங்காரம் பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு ஐஷன் வா அப்படின்ட்டார். அதே நேரம் ராஜாவோட கனவுலையும்
பல்லக்கு பரிவாரங்களோட ஸ்ரீவில்லிபுத்தூர் போங்கோ. அங்கேருந்து ஆண்டாளை அழிச்சிண்டு ஸ்ரீரங்கம் வாங்கோ. எஸ், ஆண்டாள் அலங்காரம் பண்ணிட்டு பல்லக்கில் நம்ம பெரியாழ்வார் பின்தொடர ஸ்ரீரங்கம் வந்தார், கோவிலுக்கு வந்தார். கோவிலில் ஒவ்வொரு மண்டபமாக தாண்டி 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 கர்ப்பகிரகம் கிட்ட போனார். சுவாமியை பார்த்தோன்னே அப்படியே உருகி போயிட்டார். நமஸ்காரம் பண்ணா. அப்படி ஜோதியில் பகவான் அவளை அப்படியே ஆட்கொண்டுட்டார். எஸ், மீராவும் இதே போல தான் துவாரகையில் சுவாமியோட கலந்துட்டான். எப்பேற்பட்ட பக்தி இல்லையா இவாளோடது. பெரியாழ்வார் ஆண்டார் ரெண்டு பேரோட பக்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்க மாதிரி இல்லையா. பெரியாழ்வார் என்னன்னா இந்த பகவானுக்கே கண்ணு பட்டுன்னு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடினார். இவ சூடி கொடுத்த மாலை தான் அந்த பகவான் போட்டுண்டார். அப்பாவுக்கும் பெண்ணுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர்கள் பக்தியில இல்லை. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூட ஒரு லைன் வருமே, பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம். வியாசரை பற்றி சொல்லும்போது பராசர மகர்ஷியோட பையன், அதே மாதிரி சுக மகர்ஷியோட அப்பா. ஸோ எல்லாருமே கிரேட். இதில் ஒன்று சில நீங்கள் எடுத்துக்கணும், நல்லா படித்து பெரியவாள் ஆயிட்டு உங்கள் அப்பா அம்மா உங்கள் பெற்றோர் பெருமைப்படுற மாதிரி இருக்கணும். ஆண்டாள் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பாடியிருக்கா. கண்ணனோட லீலைகளை ரொம்ப அழகா பாடியிருக்கா. பூதனை, கேசி, சகடாசுரன் போல அசுரர்களை அழிச்சதெல்லாம் பாடியிருக்கா. அப்புறம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. என்ன கதை? வசுதேவர் மதுரால பிறந்த கண்ணனை ராத்திரியில் தூக்கிண்டு போய் கோகுலத்தில் விட்டாரே, அதுதான். சில பாட்டில் மேலோட்டமாக பார்த்தா தூங்கிட்டு இருக்கிற தன்னோட தோழிகளை எழுப்புற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையான அர்த்தம் வேற. அறியாமைங்கிற இருட்டில் இருக்கிற நம்மளை பகவானை தெரிஞ்சுக்கிற வழியை காட்டுறா. எஸ், இன்னைக்கு நம்ம ஆண்டாள் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஆண்டாள் சாதாரணமாக ஒரு ஊரில் இருந்தா, ஆனால் எவ்வளோ அழகாக தமிழ் கொஞ்சிருது அவளோட பாட்டில். நம்ம ஆழ்வார்கள் எல்லாரோட பாட்டும், நாயன்மார்கள் பாட்டு எல்லாமே அப்படிதான். தமிழ்லையும் பக்தி இலக்கியத்தையும் பிரிக்கவே முடியாது. பக்தி இலக்கியங்கள் தான் தமிழை வளர்த்ததுன்னு சொல்லும். ஸோ தமிழ் வாழணும்னா நாம் இதெல்லாம் கற்றுக்கணும். இதெல்லாம் என்னென்னைக்குமே எல்லாரோட மனசுல இருந்தால் தான் தமிழும் வாழும் இல்லையா. Now it is question time. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? அவ பேர்லாம் சொல்லுங்கோ. பெரியாழ்வார் ஆண்டாளை எங்க என்னைக்கு கண்டெடுத்தார்? ஓகே, பகவான் அந்த பகவத்கீதையில விபூதி யோகத்தில் ஒன்னொன்னா இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. காயத்ரி மந்திரம் பற்றி சொன்னேன். காயத்ரி மந்திரம் ஃபர்ஸ்ட் யார் சொன்னா? அதை கற்றுக்கலாமா? ஓகே, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். ஆண்டாள் லாஸ்ட் பாசம் வங்க கடல் கடைந்த மாதவனைங்கிற அதில் பட்டபிரான் கோதையை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ன்னு பாடியிருக்கா. இந்த 30 பாட்டும் கேட்கலாமா? அதில் ஒரு 10 பாட்டு கற்றுக்கலாமா? Okay, that's all for today. See you in the next episode. Hari Om. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல்